ஹாய் மக்களே! இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமியார் கூட சமாளிச்சிடலாம். ஆனால் என் புருஷன் வந்து 2 மாமியாருக்கு சமம். இந்த வார்த்தைய ஏன் சொல்கிறேன்னு கடைசியா அவங்களுக்கே தெரியும். நம்ம வீட்டில் வந்து விறகடுப்பு இருக்குது. நார்மலாக வந்து விறகடுப்பு இருக்குது, கேஸ் அடுப்பு இருக்குது. ஆனால் விறகடுப்பில் வந்து சாதம் மட்டும்தான் வடிப்போம். வேலைக்கு காலையில் அவசரமாக கொடுத்து விட்றனால மற்ற குழம்பு வேலை எல்லாமே வந்து கேஸில் தான் செய்வோம். அப்போ அத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முன்னாடியே நான் ஏன் உன் பொண்டாட்டி வந்து சோறு மட்டும்தான் விறகடுப்பில் ஆக்குமா? குழம்பு இதெல்லாம் பண்ணாதா அதில? நாங்கள்லாம் வந்து விறகடுப்பில தான் சமைப்போம். அந்த காலத்தில் மழையில கூட நாங்கள் விறகு புரக்கி ஊதி தான் சமைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்லும்போது கூட நம்ம டிமிக்கி கொடுத்து தப்பிச்சிடலாம். ஆனால் இப்போ இந்த கேஸ் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா? இதனால் வந்து ஹஸ்பண்ட்டை வந்து தப்பிக்கவே முடியாது. அவங்க என்ன தெரியுமா? விறகடுப்பில் சோறு வடிக்கலையா? கங்கு கிடக்கல, அதிலேயே குழம்பு வை, அதிலேயே பொரியல் செய், எல்லா வேலையும் அதிலேயே செய், அப்புறம் எதுக்கு கேஸு? அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இதுக்கு தான் வந்து அந்த வார்த்தைய சொன்னேன் மக்களே.